நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் போனதுங்க ஜஸ்ட்டு அதில் நான் தப்பிச்சிட்டேங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ஃப்ளைட் ஆக்ஷனில் கூட ஒரு பொண்ணு சொல்ல, நான் ஏற வேண்டியது நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். நீ ஃப்ளைட்டை மிஸ் பண்ணல, நீ எவனே பார்த்துட்டு வந்த மாதிரி உன்னோட ஆயுசு கட்டி நீ தப்பிச்சிருக்க. ஸோ அந்த மாதிரி அவன் அந்த ஃப்ளைட்டில் போயிருந்தால் அந்த உயிர் பிரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் சொல்கிறது. ஒரு வாகனத்தை பைக்கோ காரோ ஆட்டோவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வாடகை வண்டி வாங்கிட்டீங்கன்னா அது வேறு. ஒரு ஆட்டோ டிரைவர் வாடகை எடுத்து அது வந்து வாடகை வாகனம், யாரோனா செல்லும், அது வேறு. ஒரு தனிப்பட்ட நபர் வச்சுருக்காங்க, ஃப்ரெண்டு, சித்தப்பா, பெரியப்பா, மாமனார், இது மாதிரி ஃபேமிலியில் இருக்குன்னா, ஒன்று உங்களோட அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு வண்டி இருக்குன்னா அது கூட வேறு. ஆனால் வெளி நபர்லேருந்து, ஒரு வெளி சொந்தத்துலேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வாங்கி ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர, நான் டக்குன்னு ஃபேமிலியோட போயிட்டு வந்துடுறேன், கோயிலுக்கு போயிட்டு வரேன், ஃபங்க்ஷன் பண்ணி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது இன்றைக்கி உங்களுக்கு சில்லி மாதிரி தெரியல, அதான் இதனால் அனுபவிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, கமெண்ட்ஸ் போடுவாங்க. இனிமேல் நான் சொல்லியும் பார்த்தவங்க இது செஞ்சாங்கன்னா அனுபவம் தெரியும். அனுபவம் தான் வாழ்க்கைன்ற மாதிரி அனுபவப்படுவாங்க. ஏன்னா இது வந்து இன்க்ளூடிங் மீ, நானே இந்த மாதிரி சில அவஸ்தைலாம் பட்டிருக்கேன்.